திருப்பதி லட்டு விவகாரத்தில் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டு உள்ளதாக நிரூபிக்கப்பட்டது. அங்கு நெய் வழங்கிய திண்டுக்கல் நிறுவனமான ஏஆர் நிறுவனம் மற்றும் அதன் உரிமையாளர் ராஜசேகரன் வீடு ஆகியவற்றில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இங்கு உலகம் இருந்து பக்தர்கள் வந்து செல்வார்கள். பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு தங்கள் நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளை வாங்கி சென்று மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு வழங்குவார்கள். இந்நிலையில் திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டில் விலங்குகளின் கொழுப்பை முந்தைய ஜெகன்மோகன் அரசு கலந்ததாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மறுப்பு தெரிவித்து வந்தது. இந்த சூழ்நிலையில் திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டு உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. ஆய்வில் இந்த தகவல் வெளியாகி நாடு முழுவதும் பக்தர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. இதையடுத்து நெய் சப்ளை செய்த நிறுவனங்கள் அனுப்பிய நெய் டின்களின் மாதிரி எடுத்து தேவஸ்தானம் ஆய்வகத்துக்கு குஜராத்தில் உள்ள ஆய்வகத்துக்கும் அனுப்பப்பட்டது. திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் மாவட்ட பிள்ளையார்நத்தம் பிரிவில் உள்ள ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தின் நெய்யில் 20% மட்டுமே தரம் இருக்கிறது. அதில் சோயாபீன்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய், மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி கொழுப்பு உள்ளிட்ட பொருட்கள் கலப்படம் செய்யப்பட்டு இருக்கிறது என்பது ஆய்வில் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் திருப்பதி கோவில் தேவஸ்தானம் சேர்த்துவிட்டு வேறு ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து நெய் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதற்கிடையே திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்திற்கு கடந்த 1 ஆண்டுகளாக பல்வேறு ஆய்வுகள் ஆந்திர அரசும் மாநில அரசும் செய்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜசேகரன் வீடு மற்றும் 2 இடங்களில் இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை அமலாக்கத்துறையினர் 12க்கும் மேற்பட்ட 4 கார்களில் வந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.